ஓம் சாந்தி. 9 நவம்பர் 2022. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி, பாப்தாதா, மதுவன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: எது எந்த சாஸ்திரத்திலும் இல்லை? எது எந்த சாஸ்திரத்திலும் இல்லை? இரண்டாவது கேள்வி: அனைவரும் இப்போது எப்படி இருக்கிறார்கள்? அனைவரும் இப்போது எப்படி இருக்கிறார்கள்? மூன்றாவது கேள்வி: எந்த மாதிரி சேவை செய்ய வேண்டும்? எந்த மாதிரி சேவை செய்ய வேண்டும்? நான்காவது கேள்வி: எதனுடைய ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும்? எதனுடைய ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும்? அஞ்சாவது கேள்வி: இச்சமயம் அனைவருக்கும் என்ன தேவை? இச்சமயம் அனைவருக்கும் என்ன தேவை? ஆறாவது கேள்வி: துக்கம் அசாந்திக்கான காரணம் என்ன? துக்கம் அசாந்திக்கான காரணம் என்ன? fill in the blanks. First, தந்தை டேஷ் கொடுக்கும் வழி அனைத்தையும் விட தனிப்பட்டதாகும். தந்தை டேஷ் கொடுக்கும் வழி அனைத்தையும் விட தனிப்பட்டதாகும். இரண்டாவது, பிகேவின் சுபாவம். பிகேனா பிரம்மகுமார் குமாரிகளின் சுபாவம் டேஷ் இருக்க வேண்டும். பிகேவின் சுபாவம் டேஷ் இருக்க வேண்டும். மூன்றாவது, பட கண்காட்சிகளில் வருகிறார்கள் என்றால் டேஷ். பட கண்காட்சிகளில் வருகிறார்கள் என்றால் டேஷ். நான்காவது, மாஸ்டர் வள்ளலாகி டேஷ் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய. மாஸ்டர் வள்ளலாகி டேஷ் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய அனைவரின் டேஷ் ஆகுங்கள். அனைவரின் டேஷ் ஆகுங்கள். அஞ்சாவது, சங்கம யுகத்தின் பிராப்திகளை நினைவில் வையுங்கள். சங்கம யுகத்தின் பிராப்திகளை நினைவில் வையுங்கள். அப்பொழுது டேஷ் நினைவுக்கு வராது. அப்பொழுது டேஷ் நினைவுக்கு வராது. ஆறாவது, மனிதர்களின் முதல் கடமை டேஷ். மனிதர்களின் முதல் கடமை டேஷ். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி: எது எந்த சாஸ்திரத்திலும் இல்லை? பாபா சொல்றாங்க, சுகதாமத்தில் அசாந்தி இல்லை, துக்கதாமத்தில்
சாந்தி இல்லை என்பது எந்த சாஸ்திரத்திலையும் இல்லை. இரண்டாவது கேள்வி, அனைவரும் இப்போது எப்படி இருக்கிறார்கள்? காட்டு முள்ளு போல இருக்காங்க, துக்கத்துல இருக்காங்க. பாபா என்ன சொல்றாருன்னா, அனைவரும் அசுர வழியின் அடிமைகளாக இருக்கிறார்கள். அனைவரும் அசுர வழியினுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள். மூன்றாவது, எந்த மாதிரி சேவை செய்ய வேண்டும்? பறக்கும் மார்க்கத்தின் சேவை செய்ய வேண்டும். நாலாவது கேள்வி, எதனுடைய ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும்? ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலையின் ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும். அஞ்சாவது கேள்வி, இச்சமயம் அனைவருக்கும் என்ன தேவை? அனைவருக்கும் அழியாத குஷி தேவை. ஆறாவது கேள்வி, துக்கம் அசாந்திக்கான காரணம் என்ன? சொல்லாதுங்க சொல்லுங்க. கர்மம் அகர்மத்தை பத்தி தெரியாது. துக்கம் அசாந்திக்கான காரணம் என்ன? மனித ஆத்மாக்கள் எதுவரை 5 விகாரங்களை விடவில்லையோ அதுவரை உலகில் சாந்தி நிலவ முடியாது. fill in the blanks. ஃபர்ஸ்ட், தந்தை டேஷ் கொடுக்கும் வழி அனைத்தையும் விட தனிப்பட்டதாகும். ஆலோசனை, தனிப்பட்டவர். தந்தை கதி சத்கதி கொடுக்கும் வழி அனைத்தையும் விட தனிப்பட்டதாகும். கதி சத்கதி கொடுக்கும் வழி அனைத்தையும் விட தனிப்பட்டது. இரண்டாவது, பிகேவின் சுபாவம் டேஷ் இருக்க வேண்டும். பிகேவின் சுபாவம் மிக மிக இனிமையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, பட கண்காட்சிகளில் வருகிறார்கள் என்றால் டேஷ். பட கண்காட்சிகளில் வருகிறார்கள் என்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு புரிய வைத்து எழுத வைக்க வேண்டும். நல்லா புரிய வச்சு எழுத வைக்க வேண்டும். நான்காவது, மாஸ்டர் வள்ளலாகி டேஷ் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய அனைவரின் டேஷ் ஆகுங்கள். மாஸ்டர் வள்ளலாகி குஷியின் கஜானாவை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய அனைவரின் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவர் ஆகுங்கள். அஞ்சாவது, சங்கம யுகத்தின் பிராப்திகளை நினைவில் வையுங்கள், அப்பொழுது டேஷ் நினைவிற்கு வராது. சங்கம யுகத்தின் பிராப்திகளை நினைவில் வையுங்கள், அப்பொழுது துக்கம் அல்லது தொந்தரவு கொடுக்கும் விஷயங்கள் நினைவுக்கு வராது. ஆறாவது, மனிதர்களின் முதல் கடமை டேஷ். மனிதர்களின் முதல் கடமை தங்கள் கர்மங்களை சீர்திருத்துவது. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.